மக்கள் ஜனநாயக முன்னேற்ற தோழர்களுக்கு இனிய மதிய காலத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய வேலைகளை பரவலா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அதிகபட்சமா செய்யணும்னு சொல்லுவோம். என்னன்னு நமக்கு தேவை மீடியாவை சப்போர்ட் அதிகமா தேவை. காரணம் என்னன்னு ஒரு லைவ் போட்டுன்னு சொன்னாதான் அதை பார்க்கக்கூடிய மக்கள் தான் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய பிரச்சனைகள் சொல்வதற்கு முன்வராங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய தொடர்பு எண்களை ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நம்ம பதிவு செய்யப்போ நம்ம இலகுவாக தொடர்பு நினைக்கிறது அது சாதாரணமா இன்னைக்கு பயன்படுது. இந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் அதிகம் நம்ம ஒவ்வொருமே என்ன செய்யணும், வீடியோவா மாறணும். இன்றைக்கு எந்த ஒரு சின்ன ஒரு சந்திர ஒரு வேலை செஞ்சாலுமே உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா முகநூல் பதிவும் மற்ற ஊடகங்கள் தான் இருக்கு. அப்ப ஊடகமாக நமக்கு செயல்படுவதற்கு இங்க கேட்கக்கூடிய பெரும்பான்மை ஊடகங்கள் தயாராக இல்லை. அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யார் தயாரா இருக்குன்னு சொன்னா நாம் ஊடகமாக மாறித்தான் என்ன செய்யணும், நம்முடைய செயல்பாடுகளை மக்களிடத்துல சேர்க்கணும். அந்த ஊடகம் மக்களிடத்துல மட்டும் போய் சேரதில்லை, அதிகார வர்க்கத்திலையும் ஆளும் அரசனுடைய அனைத்து துறைகளுக்குமே அந்த விஷயம் நம்முடைய காட்சிகளை பிரதிபலிக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக செயல்பட்டு நம்முடைய அனைத்து செயல்களை எல்லா இடங்களையும் பதிவு செய்யக்கூடியவர்களா மாறணுங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவு செய்வதில் முதன்மையானவராக நான் முன்னாடி வர்றேன். எனக்கு பின்னாடி அனைவருமே வருகின்ற எதிர்பார்ப்போடு என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்ய வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்குங்க. இப்போ நீங்க இப்போ மங்களம் ஒன்றிய செயலாளரா நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பத்தின விளக்கம் நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, மக்களுக்காக என்ன பணிகள் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ நாங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மைக்ரோ பைனான்ஸ்னால மக்கள் நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க. மக்கள் எப்படி பாதிச்சிருக்காங்கன்னா அவங்களாம் கடன் வாங்கிடுறாங்க. என்னன்னா கடன் வாங்குறது கட்டக்கூடாதுன்னு சொல்லல, கட்டணும்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கால அவகாசம் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி அவகாசம் கேட்பாங்க, இல்லைன்னா 1 வாரம் அவகாசம். ஏன்னா நம்ம திருப்பூருடைய நிலைமைகள் பாத்தீங்கன்னா இப்போ முதல்ல மாதிரி தொழில் வாய்ப்புலாம் இல்லை. இப்போ நிறைய தொழில்லாம் முடங்கி கிடக்குது. இப்போ இந்த முடங்கி இருக்கிற பட்சத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த கலெக்ஷன் இந்த குழுல இருந்து வரக்கூடிய மைக்ரோ பைனான்ஸ் அந்த குண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களை மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்க அப்படின்னா வீட்டுல போய் ஒரு ஆண்கள் எல்லா இடத்துல போய் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தவறுதான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அப்ப என்னன்னா மித்த சோறு சாப்பிடுறியா மித்த மாதிரியான ஒரு அசிங்கமான ஒரு இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப இதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பெண்கள் தற்கொலை முடிய அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. இப்ப அது மாதிரி நிறைய நாங்க டிவில கூட பாத்துருப்பீங்க. இப்ப தென்காசியில கூட மொபைல கூட காயில இருக்க தோட்ட காட்டு இந்த மாதிரி எல்லாம் எல்லா பக்கம் நடக்குது. இதை என்ன பண்றோம் அப்படின்னா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அதை சட்டபூர்வமான இப்ப அவங்களுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கையா அவங்களுக்கு எடுத்து அந்த சட்டத்தை அவங்களுக்கு விளக்குறோம். அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குறதுக்கு நம்ம அதுக்குண்ட நடவடிக்கை எடுத்து கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம உணர்வுபூர்வமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மக்கள் இதோட இது. ஓகே. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.